வெல்கம் பேக் டு சினிமா அசம்பிள் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நம்ம தமிழ் சினிமாவோட இயக்குநர்களை பற்றி, அவங்க எடுத்த படங்களை பற்றி, ஸோ அவங்க வந்து எப்படி வந்தாங்க, ஸோ எந்த மாதிரி படங்கள் வந்து ஹிட் கொடுத்தாங்க, அந்த மாதிரி லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குநர்களின் உச்சம், அதாவது பார்த்தீங்கன்னா இயக்குநருக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு இயக்குனர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரம்மாண்ட இயக்குனர் அப்படி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக வந்து சங்கர் தான். ஸோ அவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்திய சினிமாலே வந்து வேறு விதமாக வந்து ரகமாக வந்து கொண்டு போயிருக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தான படங்களை வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து கொடுத்துருக்காரு. உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ ரீசெண்டாக தான் வந்து இப்போ 2 படம் பண்ணிக்கிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படம் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாலுமே, ஸோ 2000 காலகட்டம், ஸோ 90 காலகட்டம் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்களோட லிஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது, அதானே? ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து சின்ன சின்ன வேலையாக வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மேலே ஆசை வந்து, ஸோ நம்ம ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஸோ நிறைய படம் வந்து அஷ்டனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேமியா ரோலும் வந்து அப்பயே பழைய படத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இயக்க போகிற ஃபஸ்ட்டு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன் தான். ஸோ உண்மையை சொல்ல போனால் இவர் வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் படத்தை வந்து இயக்குனார். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கிறது வந்து ஸோ முதல்ல வந்து கால்ஷீட் கேட்டது வந்து சரத்குமார் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு வந்து இவர் வந்து யாருமே வந்து கண்டுக்கிறவும் இல்லை, இந்த படம் வந்து பெருசாக போகவும் இல்லை. ஸோ குஞ்சுமோகன், ஸோ அவர் தான் வந்து ப்ரொடியூசராக அந்த காலகட்டத்தில் கொடியிருந்து பிறந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வச்சு படம் பண்ணுறேன்னு சொன்ன ஒரே காரணத்தினால கண்டிப்பாக வந்து ஒரு கால் ஷீட்டும் கொடுத்து, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சரத்குமார் கிட்ட வந்து அந்த கால் ஷீட் கேட்டு, ஸோ அவர் வந்து முடியான்னு சொல்லி பல பிரச்சனைக்கு அப்புறம் வந்து அர்ஜுன் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அர்ஜுன் வந்து ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ப்ரொடியூசரில் வந்து அப்போயே வந்து எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இருந்தாலும் வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, படம் வந்து பார்த்துருக்கு முன்னாடியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து நல்லாவே இல்லை, நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தெலுங்கில் வந்து ரீமேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தெலுங்கில் வந்து அர்ஜுன் வந்து அப்போ நடிச்சுக்கிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 93 படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க. ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேருக்கு கூட படமாகவே இந்த படம் வந்து அமைஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமாவிலே வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து இயக்குனர் அப்படி பட்டியலில் வந்து வர ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே அதே குஞ்சுமோகன் வந்து தயாரிப்பில் வந்து வந்த படம் தாங்க காதலன். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா, நக்மா, வடிவேல் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணும்போது தான். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிரம்மாண்டமாக வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஹிட்டும் ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசனோட கால்ஷீட்டுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் ஸோ 1996 எடுக்கப்பட்ட படம் தாங்க இந்தியன். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய பொருட்கள் எடுக்கப்பட்டுச்சு. உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத படமாகவும் அமைஞ்சு, அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எடுக்க போகிற அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த கேப்பை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஆகிட்டார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொருட்கள் எடுத்தாலுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆகுது. ஒரே ஆயுதம் பயம், தண்டன பயம், மரண பயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ், இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்தோட கால்ஷீட் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கிட்ட வாங்கி ஒரு மிகப்பெரிய பொருட்சொல்லு, அதாவது பார்த்தீங்கன்னா உலக அதிசயங்களில் வந்து ரெக்கார்டை பண்ணி, இந்த பாட்டு ரெக்கார்டை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனில் போய் ஆடினது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு. தமிழ் சினிமாவில் எந்த சினிமாவில் இந்த மாதிரி யாருமே பண்ணதும் கிடையாது. ஸோ ஒரே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 உலக அதிசயத்தை வந்து அழகாக காட்டியிருப்பார். இந்த படம் பிரசாந்த் கரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவிலே வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடிய இயக்குனராக ஆகிட்டார். ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு வந்து படம் கொடுத்தார்ல அர்ஜுன், ஸோ அவரை வச்சு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு. ஸோ ரஜினிக்காக எழுதப்பட்ட கதை தான் வந்து முதல்வன். ஸோ இந்த கதையை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து எழுதப்பட்டது வந்து ரஜினிக்கு தான். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினி வந்து அரசியல் இருந்தனால இந்த வந்து கதை வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் எழுதினாங்க. பட் ரஜினி வந்து நடிக்க மாட்டதுனால இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட கொண்டு போனாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக நடிச்சிருந்த காலத்தினால இந்த படத்தில் அவரால் சைன் பண்ண முடியல. ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலு, ஸோ மனிஷா கொய்ராலா, ரகுவரன் நடிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய வந்து பொலிட்டில் எடுக்கப்பட்ட படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலே பார்த்தீங்கன்னா அரசியலை வந்து செமையாக வந்து காட்டியிருப்பாங்க. 99 படம் வந்துச்சு. மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆச்சு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 93 ஆரம்பிச்சு ஸோ 2000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரோட படம் எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் தான். ஸோ ஃப்ளாப்னு சொல்லவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை 2001 வந்து ஹிந்தி வந்து ரீமேக் பண்ணார். ஸோ அனில் கபூரை வச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்கிரிப்டில் வந்து எடுத்துக்காங்க. இப்போ தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து படம் வந்து எடுப்படல. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் ஹிந்தியில் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாகவும் ஆச்சு. ஒரு முக்கியமான ஆளை பேட்டி எடுக்க போறீங்க. யார் சார்? சிஎம். நீங்க ஜாதியை ஒழிக்க என்ன பண்ண போறீங்க? யாருமா அது? The fundamental rights are enriched in the constitution and யோ, இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. முடியுமா முடியாதா சொல்லு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எடுக்கப்பட்ட படம் தாங்க பாய்ஸ். அதாவது பெரிய ஹீரோக்களே இல்லாமல் சின்ன சின்ன ஹீரோக்களை வந்து புதுசாக வந்து அறிமுகப்படுத்துகிற படம் தாங்க இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்லாயிருக்கும். ஸோ இதில் தான் வந்து சித்தார்த், பரத், நகுல், ஸோ ஜெனிலியா வந்து அறிமுகம் ஆயிருப்பாங்க. 2003 எடுக்கப்பட்ட படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து சூப்பர் ஹிட் படமும் ஆச்சு. ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து அளவுக்கு வந்து ஹிட்டும் ஆச்சு. வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் 3 இருக்கு. பெண்கள், பிகருங்க, கேர்ள்ஸ். எல்லாம் பேசதாண்டா லாய். ஒருத்தனுக்காவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? பால் போலே 16 ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 அதாவது 2003க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் நம்ம விக்ரம் வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க அந்நியன். ஸோ கால் ஷீட்டை வந்து வீணாகக்கூடாது. ஸோ அந்நியனை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அந்த கதை திரைக்கதை வந்து நடிக்கக்கூடியவர் தான். ஸோ உடம்ப வருத்தி அந்த மாதிரி நடித்த படம் தாங்க இந்த படம். உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த கில்லி தாங்க கலெக்ஷன் இருந்துச்சு 50 கோடி. அதே பீட் பண்ண படம் தாங்க இந்த அந்நியன் மூவி. உண்மையில பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் தான். இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். இதெல்லாம் பாவம் பண்ணவாளுக்கு நரகத்துல கொடுக்கிற தண்டனைகளோட பேர். 28 தினசு இருக்கு. மொத்தம் 84 லட்சத்துக்கு மேல. அவனா இவன்? அவன் என்னடா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 2005க்கு அப்புறம் 2009 அதாவது கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை வந்து நம்ம ரஜினிக்கு வந்து எழுதப்பட்ட கதையாக சிவாஜி. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி நடிச்சிருப்பாரு, ஸ்ரேயா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ரொடியூசரில் அப்போ எடுக்கப்பட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் கூட சொல்லியிருப்பாரு இந்த படத்துக்கு ஒரு பாட்டுக்கு வந்து அந்த துப்பாக்கி சீன் வரதுக்கு வந்து 1 கோடி செலவு பண்ணாங்க அப்படின்னு. பாருங்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தான வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆச்சு. நாம பழகணும். அவ்வளவுதானே? எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னை வச்சு காமெடி இப்படி பண்ணி. நாட்டுல ஒருமை இன்னும் ஒழியல. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். ஏதாவது வேலை ஸ்டாப் ஆச்சு தொலைச்சிடுவேன். நல்ல காரியம் செய்யறது கூட 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கணுமா சார்? என்னதான் கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இது நோட்டை அது நோட்டை அலக்கழிச்சுக்கிட்டே இருப்பான். கரெக்டாக இடம் பார்த்து ஆப்போசிட்டா அந்த ஆதிசேஷனா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுறோம் நினைச்சியா? பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாரு. ஆதிடா, காசிமேடு ஆதி சொரு விடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே அதாவது 2010 வந்து எடுக்கப்பட்ட படம் தாங்க எந்திரன். தமிழ் சினிமாவே வந்து உலக சினிமாவே திரும்பி பார்க்கப்பட்ட படம் தாங்க இந்த படம். ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது காரணம் வந்து இந்த படத்தை ரோபோண்டு பேரில் முன்னாடியே வந்து மனிஷா கொய்ராலா அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி சிந்தாலாம் வச்சு நம்ம கமல்ஹாசனை வச்சு தான் எடுக்கப்பட்டாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, பிக்லாம் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அந்தளவுக்கு எடுக்கப்பட்டுச்சு 2001. பட் அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு டெக்னாலஜி இல்லாதனால ஸோ இவரே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட்லாம் மாற்றி ரஜினி வச்சு எடுத்தார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா 300 கோடி கிட்ட கலெக்ஷன் பிடிச்சி 2010ங்கிறது 300 கோடி வந்து மிகப்பெரிய கலெக்ஷனுங்க. அந்த அளவுக்கு கொடுத்து எந்திர படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆச்சு. உனக்கு பிறப்பில்ல, இறப்பில்ல, பசி இல்ல, உயிரினத்திலே நீ சேர மாட்ட. All right, வசீகரன். I will surpass you.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 அதாவது முதல்வன் கதைக்கு அப்புறம் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு சொல்லப்பட்ட கதை தாங்க நண்பன் மூவி. ஸோ ஹிந்தியில் வந்த 3 Idiots இந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணாங்க. பட் 3 Idiots பார்த்தீங்கன்னா உண்மையிலே பிளாக் பஸ்டர் மூவி தான். அதுக்கேற்ற மாதிரி ஹிந்தியில் ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அது அப்படியே வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தளபதி விஜயை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். ஸோ ஜீவா ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து உண்மையிலே வந்து சூட்டாக இருக்குங்க. எல்லாருமே வந்து தளபதி வந்து சாமிங்காக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். உண்மையிலே படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆச்சு. டெய்லி நீ என்னோட கனவுல அதே ஸ்கூட்டர்ல கல்யாண கோலத்துல வர. பாரியோட அஸ்கலஸ்கா தான் ரியா. சுருக்கமா சொல்லணும்னா மெடிக்கலுக்கு படிக்கிற முனிமா. தமிழ் இருக்குதா மாமே? கஷ்டம் கஷ்டம் தேவையா இது? இவன் ஸ்ரீவத்சன், சைலன்சர்னு கூப்பிடுவோம். நிசப்தம் ஸ்ரீ பிராண சங்கடம். இவர் எங்க பிரின்சிபல் விரும்பாண்டி சந்தனம். சுருக்கமா சொன்னா வைரஸ் கிருமி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எடுக்கப்பட்ட படம் தான் 2.0. இந்த படம் 3 வருஷம் கழிச்சு தான் வந்து எடுக்கப்பட்டது. அதாவது வந்து எந்திரனோட சீக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. பட் இது வந்து பல பிரச்சனைக்கு அப்புறம் வந்து லைக்கா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அக்ஷய்குமார்லாம் நடிச்சு உண்மையிலே வந்து பார்த்தா படம் வந்து அந்த அளவுக்கு வந்து பாகுலி அளவுக்கு கலெக்ஷன் எடுக்கும்னு பார்த்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா 800 கோடி தான் எடுச்சு. பட் பட்ஜெட்டே வந்து 500 கோடி. ஸோ 500 கோடி போட்டு 800 எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு லாபம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம சங்கரோட மார்க்கெட் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 93 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ 2000 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். எல்லா படம் பிளாக் பஸ்டர். ஸோ 2010க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த படங்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 படம் தான். நண்பன், ஐ, அப்புறம் 2.0. ஸோ நண்பனை கூட ஓரளவுக்கு 3 Idiots ரீமேக் சொல்லிடலாம். பட் வந்து ஐ வந்து அந்த அளவுக்கு சரியாக போகலை. ஸோ 100-200 கோடி போட்டு 300 கோடி எடுக்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த 2.0லாம் வந்து சரியாக கொஞ்சம் வந்து பழைய சங்கர் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து நம்ம சங்கரோட படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அது காரணம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ 2 படம் வந்து பேரலாக பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 ஆல்ரெடி வந்து முடிச்சாச்சு. இந்தியன் 2 முடிச்சாச்சு. இந்தியன் டி 2 பாட்டாக வரப்போகுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜூலையில் வந்து ரிலீஸ் ஆக போகுது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஜூலையில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து தெலுங்கில் வந்து ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சர் படம் இது பண்ணியிருக்காரு. ஸோ 2025 தான் படமும் வரப்போகுது. ஸோ 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக பண்ணியிருக்காரு. ஸோ 2025 வந்து இந்தியன் 3 வரப்போகுது. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்கர் தான் அதாவது மியூசிக் பண்ணது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ஏ ரோமான் தான் வந்து மிகப்பெரிய அப்போ இருந்து இப்போ வரைக்கும். பட் இடையில யுவன் கூடலாம் வந்து கூட்டின்னு வச்சிருக்காரு. இருந்தாலுமே வந்து நம்ம சங்கருக்கு வந்து இந்த கடைசியாக அந்த ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா 4 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்தளவுக்கு சரியாக போகல. பட் இந்த 2 படத்துக்கு தான் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச படம் எதுவாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சங்கரோட படம் வந்து பிரம்மாண்ட படம். ஸோ இப்போ அட்லீகலாக வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து அவர் தாங்க. ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த 2 படம் வந்து கண்டிப்பாக வந்து மேபி வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னா சங்கர் வந்து திரும்பி வந்து ஃபார்முக்கு வந்துடுவார். ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. பிரசாத் நீல் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் வந்து ராஜமௌலி. பட் சங்கர் வந்து இன்னமும் வந்து ஒரு இதுக்காக போராடி இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். லைஃப்பில் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீயே டிசைட் பண்ணு. என்ன சாப்பிட்றது, என்ன ட்ரெஸ்ஸு போடுறது, எங்கே போகிறது, இதெல்லாம் லைஃப்பில் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் லைஃபே டிசைட் பண்ணும். ஃப்ரீ அவுட் பட்டிருக்கேன் சொல்கிறேன்.